வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 10th ஜியோகிரஃபியில் இருக்கிற யூனிட் 6ல் இருக்கிற ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ அந்த இதில் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸை ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. ஸோ அது ரெண்டையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிளாட்டியூஸ். ஓகேங்களா? அதை பற்றி பிளாட்டியூஸ்னால் தமிழில் என்னென்னா ஒரு மீனிங் என்னென்னா அது ஒரு ஹைட்டான இருக்கிற இடத்த பிளாட்டியூஸ் சொல்லுவாங்க. ஒரு மேட்டு நிலம், தமிழாக்கம் இது பார்த்திங்கன்னா மேட்டு நிலம் சொல்லுவாங்க. ஸோ பிளாட்டியூஸ் தமிழ்நாடுல எந்த சைடு இருக்குன்னா எதுக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இதுக்கு நடுவில் இருக்கிறது பிளாட்டியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இதோடைய பரப்பளவு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் சும்மா சொல்லியிருப்பாங்க பிரம்ம மஹால் பிளாட்டியூ மைசூர் பிளாட்டியூஸ் சொல்லுவாங்க. ஸோ அது மைசூர் பிளாட்டியோட ஒரு பார்ட்டு தான் பிரம்ம மஹால் பிளாட்டியூ. இது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்குது. தமிழ்நாடுல நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இந்த பிரம்ம மஹால் பிளாட்டியூ இருக்குது. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு சொல்லியிருப்பாங்க 350 to 710 மீட்டர்ஸ் இருக்குது. இது எந்த ரீஜன் பார்த்திங்கன்னா தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இது லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் பிளாட்டியூ இருக்குது. இது நீல்கிரிஸ் அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதாவது பிளாட்டியூஸ்னால் மேட்டு நிலம். இது எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அந்தந்த ஏரியாவுக்குரிய பேர் கொடுத்துட்றாங்க. பிரம்ம மஹால் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ, அது நீல்கிரிஸ் அண்ட் தர்மபுரி. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 150 to 450 மீட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பவானி, நொய்யல், அமராவதி இது தான் வெஸ்டர்ன் காட் சைட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீல்கிரிஸில் இன்னொரு பிளாட்டியூ இருக்குது. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சிகூர் பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதுரை பிளாட்டியூ. ஓகேங்களா? மதுரை டிஸ்ட்ரிக்டில் மதுரை பிளாட்டியூ இருக்குது. இது எந்த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸு வைகை அண்ட் தாமிரபரணி பேசின்ஸ் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. வைகை, தாமிரபரணி மதுரை பிளாட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளெயின்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது சமவெளிகள். இது பார்த்திங்கன்னா இன்லேண்ட் பிளெயின் அண்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ்னு இருக்குது. இன்லேண்ட் பிளெயின் அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறது இன்லேண்டுன்னு சொல்லுவோம். கோஸ்டல்னால் அந்த கடலோர பகுதிகளை கோஸ்டல் பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இன்லேண்ட் பிளெயின்ஸ் எந்தெந்த ரிவர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா பாலாறு, பொன்னையார், காவேரி, தாமிரபரணி இதெல்லாம் ரொம்ப காமனான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் காவேரி பிளெயின்ஸ் ரொம்ப மோஸ்ட் காமனானது. இந்த காவேரி பிளெயின் எங்கெங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயின் டாப்பிக்கான கோஸ்டல் பிளெயின்ஸுக்கு வரலாம். ஸோ கோஸ்டல் பிளெயின்ஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா கோரமண்டல் இல்லைனா சோழமண்டலம் சொல்கிறாங்க. ஏன்னா கோஸ்டல் பிளெயின்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும் கோரமண்டல் கோஸ்ட் தமிழ்நாட்டில் எந்த சைடு ஈஸ்ட் சைடில் இருக்கும். ஸோ இது எங்கேருந்து எங்கே பார்த்திங்கன்னா சென்னை டு கன்னியாகுமரி இருக்கிறத கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற ரிவர்ஸ் எல்லாமே பே ஆஃப் பெங்காலில் தான் கலக்கும். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருப்போம். ஈஸ்ட் வேர்ட் ஃப்ளோயிங் ரிவர், வெஸ்ட் வேர்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு 2 விதமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா வெஸ்ட்டு சைடு பார்த்திங்கன்னா இந்தியாவில் 3 ரிவர் மட்டும் தான் வெஸ்ட்டு சைடு போய் கலக்கும். மீதி எல்லா ரிவருமே ஈஸ்ட் சைடில் கலக்கும். அந்த 3 ரிவர் என்ன ரிவர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் 80 கிலோமீட்டர்ஸ் இதோட ஒய்டு இருக்கும் வித்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது சாண்ட் டியூன்ஸ் எந்தெந்த மாவட்டத்தில் ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி. அதை எது சொல்லுவாங்கன்னா டெரின்னு சொல்லுவாங்க. தமிழில் தெரின்னுவாங்க. ஸோ தெரி நிலங்கள் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஓகேங்களா? ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் தான் சாண்ட் டியூன்ஸ் அதிகமாக காணப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோரல் ரீஃபுக்கு, அதாவது கோரல் ராக்ஸுக்கு இருக்குல்ல, ஸோ அதுக்கு எந்த இடத்துல அதிகமாக காணப்படுதுன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ இந்த ரீஜனில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீச்சஸ் நம்மளுக்கு தெரியும் கோரமண்டல் கோஸ்ட் சைடு ஃபுல்லாமே பீச்சாக தான் இருக்கும். சென்னை பீச்சு, மெரினா பீச்சு, எலியாட் பீச்சு, கோவளம் பீச்சு காஞ்சிபுரத்தில் இருக்கிற பீச்சு, சில்வர் பீச் கடலூரில் இருக்கிற. ஸோ இது எல்லாமே கோரமண்டல் கோஸ்ட் சைடு இருக்கிறத பீச்சு, பே ஆஃப் பெங்கால் சைடு இருக்கிறது. ஸோ த கோல்டு சாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பீச்சஸ் என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீச்சஸ் சைடு என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா பாமன், கசுவார் இனாஸ்ன்னு இருக்குது. கசுவார் இனாஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சவுக்கு மரம். சரிங்களா? பாம்னா பனை மரம். ஸோ இதுதான் இந்த பீச் சைடு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ட்ரைனேஜை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரைனேஜ்னால்
இதில் என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸ்லாம் எங்கே போய் கலக்குது கடைசியாக முடியுது அதை தான் ட்ரைனேஜ் சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடில் வந்து நம்ம இந்தியா லெவலில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். இந்த யூனிட்டில் வந்து தமிழ்நாடு வந்து என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது, காவேரி, பாலாறு, பொன்னையாறு, வைகை, தாமிரபரணி, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ரிவர்ஸ். இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆகுது, பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. ஓகேங்களா, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுவுமே பெரிநிலை இல்லை எக்ஸப்ட் தாமிரபரணி. ஓகேங்களா, தாமிரபரணி மட்டும்தான் பெரிநியலாக இருக்குது, மீது எல்லாமே நான் பெரினியல் ரிவர்ஸாக இருக்குது. என்னடா பெரினியல் நான் பெரினியல், அதான் ஒன்றும் இல்லை. பெரினியல்னால் அதுக்கு வந்து சீசன்லாம் இல்லை. ஓகேங்களா, அதாவது அது வந்து சீசனலாக இருக்காது, எப்பயுமே ஓடிட்டுருக்கும். பெரினியல்னு சொல்லப்போனால் எப்பயுமே வந்து ஃப்ளோ ஆகக்கூடியது தான் பெரினியல். அது வந்து சீசனுக்காக இந்த மழை பெய்கிற சீசன் மட்டும்தான் அந்த ரிவர் வந்து இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஸோ தாமிரபரணி வந்து ஒரு பெரினியல், எப்பயுமே இருக்கக்கூடிய தண்ணி. மீதி இருக்கிற காவேரி எல்லாமே ஒரு நான் பெரினியல் ரிவர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு அதிகம், கேட்டிருக்காங்க நிறைய தடவை ப்ரீவியஸ் கொஷினில். காவேரியை பற்றி பார்க்கலாம். காவேரி வந்து கர்நாடகாவில் ஆரிஜினேட் ஆகுது. எந்த இடம் பார்த்தீங்கன்னா தலக்காவேரி, பாமகிரி ஹில்ஸு, கொடகு டிஸ்ட்ரிக், இந்த இடத்துல இது ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு எவ்வளோ லென்த்து ட்ராவல் ஆகுது பார்த்தீங்கன்னா 805 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது. இதில் பாதிக்கு பாதி தமிழ்நாட்டில் தான் இருக்குது, பாதிக்கு மேலேயே தமிழ்நாட்டில் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு பார்டர் மாதிரியே விளங்குது. 64 கிலோமீட்டர் ரெண்டுத்துக்குமே பார்டர் மாதிரியே இருக்குது. ஓகேங்களா, ஒகேனக்கலுக்கு ரீச் ஆகிட்டு அடுத்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒகேனக்கல் வந்துட்டு அடுத்து மேட்டூர் டேமுக்கு வருது. மேட்டூர் டேம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டான்லி ரிசர்வேர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஸ்டான்லி ரிசர்வேர் மேட்டூர் டேம் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்துன்னா ட்ரிபியூட்ரி பற்றி பேசுவாங்க. அதாவது இந்த காவேரி, பவானி, நெக்ஸ்ட்டு நொய்யல், அமராவதி, இது எல்லாமே சேர்ந்து ட்ரிபியூட்ரி மாதிரி ஃபார்ம் ஆகும். என்ன அந்த ட்ரிபியூட்ரின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 more ட்ரிபியூட்ரிஸு, இன்னொரு நொய்யல், அமராவதி, இது ரெண்டுமே இந்த காவேரியோட சேர்ந்து நம்மளுக்கு திருமுக்கூடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியா வந்து திருமுக்கூடல். ஸோ 3 ரிவர்ஸ் வந்து சேரனால திருமுக்கூடல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அகன்ற காவேரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்த அந்த திருமுக்கூடல் வந்து அகன்ற காவேரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒய்ட்ராக அதிகமாக பெரிய இடமா இருக்குது. ஸோ அதனால் அகன்ற காவேரி வைக்கிறாங்க வச்சுக்கிறோம். ஓகேங்களா, எந்த இடத்த திருமுக்கூடலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த காவேரி வந்து அந்த இடத்துல 2ஆக பிரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சைடு பார்த்திங்கன்னா கொலிரூல்னு சொல்கிறாங்க, கொள்ளிடம் சொல்கிறாங்க, கொலிரூன் இல்லைனா கொள்ளிடம். சதர்ன் பிரான்ச் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, காவேரின்னு சொல்கிறாங்க. ஒரே காவேரி தான்ப்பா, பெருசாக குழம்பிக்காதீங்க. கர்நாடகாவிலேருந்து வர காவேரி திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் 2ஆக பிரியுது. நார்த்து சைடு ஃப்ளோ ஆகிறது வந்து கொள்ளிடம் சொல்கிறாங்க, சவுத்து சைடு ஃப்ளோ ஆகிறது வந்து காவேரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே அந்த 2ஆக பிரிஞ்சு திருப்பி சேர்ந்துடும். அப்போ நடுவில் வந்து ஒரு தீவு மாதிரி ஃபார்ம் ஆகுதா, ஸோ அது வந்து ஒரு ஐலாண்டு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஸ்ரீரங்கம் ஐலாண்டு. ஓகேங்களா, இன்னொன்று சிவசமுத்திர ஐலாண்டு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்ரீரங்கம் ஐலாண்டு. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்து சைடு வந்து கொள்ளிடம் சொல்லுவாங்க, சவுத் சைடு வந்து என்ன சொல்லுவாங்க, காவேரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஃப்ளோ ஆகிறது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஃப்ளோ ஆகிறது அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், தனித்தனியாக ஒரு இடத்துக்காக டெல்டாஸுக்காக போகிறத கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கே கடக்கும், கடலில் எந்த ஏரியாவில் வந்து மெர்ஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா கடலூர். இதை வந்து மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். கடலூரில் வந்து சீயில் போய் பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த டூயினோ பாக்ஸில் என்னென்ன ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாலாறு பற்றி பார்க்கலாம். பாலாறு பார்த்திங்கன்னா இது எங்கே ஆரம்பிக்குது, இதுவுமே கர்நாடகாவில் தான் ஆரம்பிக்குது, கோலார் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, கோலார் டிஸ்ட்ரிக்கு கர்நாடகா, தலகாவாரான்னு சொல்லுவாங்க, அந்த வில்லேஜில் ஆரம்பிக்குது. ஸோ இதுவுமே 57% பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரைஸ் ஆகுது. ஸோ கர்நாடகாவில் ஆரிஜினேட் ஆகுது ரெண்டுமே, ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் எது வழியாக, ஆந்திரா வழியாக வருது, ஸோ கர்நாடகா 2 வழியாகவுமே வருது. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இது கடைசி பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் குவட்டூர்னு ஒரு ரீஜனில் போய் கலந்துருது. இவ்வளோ தூரம் பாஸ் ஆகி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 222 கிலோமீட்ரு வந்து தமிழ்நாட்டில் ஃப்ளோ ஆகும். டோட்டல் லென்த்து 348 கிலோமீட்ரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென்பெண்ணை ஆறு பார்க்கலாம். தென்பெண்ணை ஆறுக்கு இன்னொரு பேர்
தென் பொன்னையார்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதுவுமே கர்நாடகாவில் நந்திதுர்கா அந்த ஹில்ஸில் வந்து ஆரிஜினேட் ஆகுது. இது 77% வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. தென்பெண்ணையாறு வந்து நம்ம எத்தனை தமிழ் பாட்டிலலாம் கேட்டிருப்போம். நந்திதுர்கா ஹில்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ 77% லைஸ் இன் தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி பார்த்தது 57%. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது எந்த சைடு ஃப்ளோ ஆகுதுன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த சைடெலாம் ஃப்ளோ ஆகி வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த தை மாதம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் மாதிரி தமிழ் மந்தில் வைப்பாங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் இந்த ஃபெஸ்டிவல் வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைகை பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகி முடிகிறது. ஓகேங்களா. வருசநாடு ஹில்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற வருசநாடு ஹில்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகி நம்ம இதில் பார்க் ஸ்ட்ரீட்டில் வந்து கலந்துரும். ஓகேங்களா. இதுதான் என்டையர்லி தமிழ்நாடு உள்ளே இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தது பூரா கர்நாடகாலேருந்து வந்தது. வெஸ்டர்ன் காட் சைடு கர்நாடகாலேருந்து வந்தது. இது ஒன்று மட்டும் தான் வருசநாடு ஹில்லேருந்து வந்தது. ஸோ இதுக்கு வந்து கேள்வியை கேட்கலாம். வைகை வந்து நம்ம மதுரை சைடு மதுரை சைடு ஃப்ளோ ஆகும். ராமநாதபுரம், சிவகங்கை இந்த சைடு ஃப்ளோ ஆகும். எங்கே போய் முடியுது பார்த்திங்கன்னா பார்க் ஸ்ட்ரெயிட் நியர் ராமநாதபுரம் அங்கே தான் போய் கடலில் கலந்துருது. நெக்ஸ்ட்டு தாமிரபரணி ஆல்ரெடி சொல்லிட்டோம். தாமிரபரணி தான் ஒரே பெரினியல் ரிவர் தமிழ்நாட்டில். அதாவது எந்த சீசனும் இல்லாமல் எல்லா சீசன்லையுமே ஃப்ளோ ஆகுறது. இதுக்கு வந்து தாமிரம்னா காப்பர், வருணினா ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். தாமிரம் அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்கலாம். ஸோ டைரெக்டான கொஷின்ஸ்லாம் அதெல்லாம் வரலாம். காப்பர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வருணினா ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர். ஓகேங்களா. வருணினா ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அப்பியரன்ஸ் ஏன் காப்பர் மாதிரி இருக்குன்னா ரெட் கலர் சாயில் வந்து தண்ணியில் கலந்தால் கொஞ்சம் காப்பர் கலரில் காமிக்குது போல். ஸோ அதனால் இது வந்து தாமிரபரணின்னு பேர் வச்சுருப்பாங்க சொல்கிறாங்க. இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வந்து பொதிகை ஹில்ஸ். இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற பொதிகை ஹில்ஸு வெஸ்டர்ன் காட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு ஃப்ளோ ஆகுது. பே ஆஃப் பெங்கால் அந்த பக்கத்தில் இருக்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இதெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். இட் இஸ் ஒன்லி பெரினியல் ரிவர் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவிலே ஒரே பெரினியல் ரிவர் இது மட்டும்தான். ஓகேங்களா. தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவிலே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சும்மா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் பார்த்துக்கோங்க. கிளைமேட்டை பற்றி பார்க்கலாம். முக்கியமான கான்செப்ட் கிளைமேட்டு. ஸோ கிளைமேட்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவை 2ஆக டிவைட் பண்ணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஹீட் வந்து மாறும். மேலே இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூல் கிளைமேட் இருக்கும். ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹாட்டான கிளைமேட் இருக்கும். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து 2ஆக ஈக்குவலாக டிவைட் பண்ணிடுது இந்தியாவை. ஓகேங்களா. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சவுத் ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இருக்கும். இது ஈக்குவேட்டர் பக்கத்தில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அதில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த பாக்ஸ்லேருந்து கேள்வி டைரெக்டாக கேட்டிருக்காங்க நிறைய தடவை. ஸோ எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வின்டர் சீசனில் வந்து எந்த பீரியட் பார்த்திங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி, சம்மர் வந்து மார்ச் டு மே, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஜூன் டு செப்டம்பர், நார்த் ஈஸ்ட் வந்து அக்டோபர் டு டிசம்பர். ஸோ இந்த மாதிரியே கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து டேரெக்டாக போயிடலாம். வின்டர் சீசன். இந்த வின்டர் சீசன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஜனவரி டு பிப்ரவரி இருக்கிறது வின்டர் சீசன். வின்டர் சீசன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் குளிர்காலம். ஏன் குளிர்காலம் வருது பார்த்திங்கன்னா சன் வந்து வேர்ட்டிக்கலாக அதாவது செங்குத்தாக ஃபால் ஆகுது. எங்கே பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் ட்ராபிக் ஆஃப் ஈக்குவேட்டர். நம்ம இந்தியா வந்து எங்கே இருக்குது தெரியும் நம்மளுக்கு, ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஈக்குவேட்டர் கீழே இருக்குது. ஸோ அதுக்கு நேராக போகிறனால நம்ம வின்டர் வந்து நம்மளுக்கு வின்டர் கிளைமேட் கிடைக்கிது இந்தியாவுக்கு. அந்த டயத்தில் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் சூரியன் வந்து வேர்ட்டிக்கலாக இந்த கேப்ரிகானும் ஈக்குவேட்டரும் சைடும் போகுது. ஸோ நம்ம இந்தியா வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சரை வச்சு நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ சவுத் இந்தியா சைடு கீழே போனீங்கன்னா தான் அந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஈக்குவேட்டர் எல்லாமே வரும். ஸோ நம்மளுக்கு வந்து வின்டர் சீசன் வந்து இருக்கும். சன் வந்து அவ்வளோ ஹாட்டாக இருக்காது. நம்மளுக்கு வந்து இந்தியா அண்ட் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரிசீவ் ஸ்லாண்டிங் ரேஸு. ஸ்லாண்டிங்னா ஒரு சாய்வான சூரிய வெளிச்சம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் புதுசாக ஹீட் இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் பார்க்கலாம். அவ்வளோதான். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து பார்ஷியலாக ட்ரையாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க வின்டர் சீசனை. சம்மர் சீசன் பார்த்திங்கன்னா எப்படின்னா மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் இந்த 3 மாதமே சம்மர் வெயில் காலம்.
இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கலாக சன்ரைஸ் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் படும். நம்ம தமிழ்நாடை பற்றி பார்த்துட்ருக்கோம், இந்தியாவில் பார்க்கல. தமிழ்நாடுல வந்து வெர்டிக்கலாக இந்த சன்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் ஆஃப் மே மாதம் பார்த்தீங்கன்னா, நம்ம சதர்ன் பார்ட்டில் மட்டும் ஒரு ரெயின்ஃபால் வந்து வரும். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீ மான்சூன் ரெயின்ஃபால். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் குரூப் 4ல். ப்ரீவியஸ் மான்சூன் ஷவர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா மேங்கோ பிளாசம் ஷவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். மே மாதம் பேர் மழை இருக்குல்ல, அது வந்து ப்ரீ மான்சூன் மழைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து மேங்கோ இல்லைனா பிளாசம் ஷவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து எப்பயுமே பெய்கிற மழை இல்லை. ஸோ வந்து இது வந்து ப்ரீ மான்சூன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட்டுங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ அது வந்து இதில் கொடுத்துருக்கிறத எக்ஸ்ட்ராவோட சொல்கிறேன். சவுத் வெஸ்ட் மான்சூன்னா சவுத் அண்ட் வெஸ்ட்டு. ஸோ அந்த டைரெக்ஷனில் பாருங்கள், அந்த சைடு வந்து ரெயின்ஃபால் வந்து போகும். ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்ஃபால் ரொம்ப கம்மி. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா சும்மா ஏனோ தானே படிச்சுட்டு போவீங்க. இது வந்து நான் 2-3 இதில் பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்கிறனால உங்களுக்கு ஈஸியாக கன்க்ளூஷன் கிடைக்கும். அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியாவுக்கு பார்த்தோம்னா அது ஒரு விதம், தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு விதம். இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் பார்ப்போம். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து ரெயின்ஃபால் அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ரெயின்ஃபால் டியூரிங் தி சீசன் டிக்ரீசஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட்டு. அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி வரையில் ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரிசீவ்ஸ் ஒன்லி வெரி லோ ரெயின்ஃபால் தான் நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு வந்து கிடைக்கும். ஏன் பார்த்திங்கன்னா ரெயின் ஷேடோ ரீஜனில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா. நம்ம விண்ட்வேர்ட் சைடு இல்லை, லீவேர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது மலைக்கு ஒரு மலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலைக்கு இந்த பக்கம் மலைனா மவுண்டெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய மவுண்டெயின் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு சைடு மட்டும் மழை பெய்யும், இன்னொரு சைடு பெய்யாமல் இருக்கும். நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்துருப்போம் ஒரு இமேஜ். அது வந்து லீவேர்டு விண்ட்வேர்டுன்னு பிரிச்சுருப்பாங்க. லீவேர்டுனா மழை பெய்யாத சைடு, விண்ட்வேர்டுனா மழை பெய்கிற சைடு. ஸோ இந்த மாதிரியே தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மழை பெய்யாத சைடு இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட் சைடு வந்து நம்மளுக்கு கம்மியான ரெயின்ஃபால். அதே இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் இந்தியாவுக்கு 75% ரெயின்ஃபால் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் கொடுக்குது. சரிங்களா. இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நார்த் ஈஸ்ட்டுக்கோங்க. நார்த் ஈஸ்ட்டு தான் தமிழ்நாடுக்கு அதிகப்படியான மழை தருது. ஓகேங்களா. ஆனால் அதே இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் வந்து கொஞ்சமாக தான் ரெயின்ஃபால் தருது. ஸோ இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இது எதனால் க்ரியேட் ஆகுது பார்த்திங்கன்னா, நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியா இந்த மாதிரி இடத்துல ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் என்னென்னா கீழே இந்தியன் ஓஷன்லேருந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு காற்று விண்டு வந்து சென்ட்ரல் ஏஷியா சைடு போய் நல்லா மழை பெய்யும். ஸோ அது வந்து போகிற சைடு வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாடில் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு மழையை கொடுத்துட்டு அப்படியே மேல் நோக்கி போகும். ஸோ இதுதான் அதில் சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, இட் மேக்ஸ் த விண்ட் டு ப்ளோ towards the Bay of Bengal from North India and gets deflected due to Coriolis effect. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரெயின்ஃபாலுமே எப்படின்னா அந்த சவுத் வெஸ்ட்டு ரிட்டன் எங்கிட்டு வரும்னா நார்த் ஈஸ்ட் சைடு ரிட்டன் வரும். அது வந்து கோரியோலிஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கோரியோலிஸ் எஃபெக்ட்னா எர்த்து ரொட்டேட் ஆகுதுல்ல, எர்த்து வந்து சுற்றிட்டுருக்கு. அந்த எர்த்து சுற்றுறதுனால காற்றோட டைரக்ஷன் வந்து மாற்றி விடப்படுது. திருப்பி நம்ம அப்படியே சவுத் வெஸ்ட்லேருந்து போயிட்டு இருந்ததை நார்த் ஈஸ்ட்டுக்கு மாற்றி விட்டுருது. எதனால? எர்த் ரொட்டேஷனால். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக கேளுங்களே, புரியும், நல்லா புரியும். சவுத் வெஸ்ட் சைடு போயிட்டுருக்கு. அதாவது லெஃப்ட் சைடு மேப்பை நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து மேலே அப்படியே நீலகிரி சைடு போயிட்டுருக்கிறது அந்த எர்த் ரொட்டேஷனால், கோரியோலிஸ் எஃபெக்ட்னால் அப்படியே டைரக்ஷன் மாறி நம்ம சைடு எங்கிட்டு நார்த் ஈஸ்ட் சைடு வருது. நார்த் ஈஸ்ட்னா ரைட் சைடு, மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடு வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா ரீட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. எந்த மான்சூன்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா ரீட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடுக்கு வந்து இருக்கிற ஹையஸ்ட் 48% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து தமிழ்நாடுக்கு வந்து தர்றது இது தான். ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாயில் ஃபார்மேஷன் பற்றி பார்க்கலாம். சாயில் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோவிலே முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த டூயினா பாக்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு என்னென்னா, சின்ன கல்லர் அது வந்து வால்பாறை பக்கத்தில் இருக்குது. இதுதான் இந்தியாவிலே 3வது வெட்டஸ்ட் பிளேஸு, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இது பேர் என்னதுன்னா சின்ன கல்லர். இது வந்து ஒரு அருவி மாதிரி இருக்கும் ஒரு ஏரியா. அந்த வால்பாறை சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இது வந்து ரொம்ப வெட்டஸ்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாட்டில். 3rd வந்து இந்தியாவிலே வெட்டஸ்ட் பிளேஸ் வந்து சின்ன கல்லர். ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு சாயில் டைப் பார்த்திங்கன்னா 5 விதமான சாயில் டைப் வந்து தமிழ்நாடுல இருக்குது. அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், செலைன் சாயில். அலுவியல் சாயில் ஒன்று ஒன்றா ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அலுவியல் சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்திங்கன்னா, சில்ட் களிமண் இருக்குல்ல, ஸோ ரிவர்னால் அடிச்சுட்டு வரப்படுற அந்த களிமண்ணெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் அந்த அலுவியல் சாயில். ஸோ இந்த டைப் ஆஃப் சாயில் எங்கெங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் சாயில். இந்த பிளாக் சாயிலேருந்து தான் அங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, பிளாக் சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா, இக்னீஷியஸ் ராக். இக்னீஷியஸ் ராக்னா என்னடா பார்த்தீங்கன்னா, வல்கனோ இருக்குல்ல, வல்கனோ எரிமலையிலேருந்து வர்ற அந்த கல் இருக்குல்ல, எரிமலைனா எப்படி சொல்ல, நம்ம பூமியில் இருக்கிற எரிமலை அது வெடித்தோடனே லாவா இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதிலேருந்து வர அந்த கல் தான் இக்னீஷியஸ் ராக். அது டிஸ்இன்டிகிரேட் ஆகி அது வந்து சின்ன சின்னதாக துகள்களாக போய் அதுக்கப்புறம் வர்றது அந்த பிளாக் சாயில். ஸோ இது வந்து காட்டன் க்ரோ பண்ணால் ரொம்ப உகந்த நிலம். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். காட்டன் க்ரோ பண்ணுறதுக்கு ஏற்ற நிலம் வந்து பிளாக் சாயிலு. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ரெகுலர் சாயில்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா பிளாக் சாயிலுக்கு வந்து இன்னொரு பேர் ரெகுலர் சாயில். ஓகேங்களா, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த ஏரியாலாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெட் சாயில். இது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகமான சாயில் வந்து ரெட் சாயில். இது வந்து 2 மாவட்டத்தில் மேஜராக இருக்குது, சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம். இது 2ல் வந்து மொத்தமாகவே ரெட் சாயில் இது 2ல் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக காணப்படுற சாயில் பார்த்திங்கன்னா ரெட் சாயில். 2/3 ஆஃப் த தமிழ்நாடு சாயிலில் இது தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயில் வந்து லீச்சிங் ப்ராசஸ் மூலிமா வருது. அதாவது ரிப்பீட்டடாக தண்ணி எல்லாமே பட்டு அந்த தண்ணி மண்ணோட தன்மை மாறி ஒரு சாயில் ஃபார்ம் ஆகும். அது பேர் லேட்ரைட் சாயில்னு சொல்லுவாங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கும். மவுண்டனஸ் ரீஜன், நீல்கிரிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியாவில் அதிகமாக காணப்படும். அடுத்து செலைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். செலைன்னா என்ன, உப்புத்தன்மை மிக்க சாயில். இது எப்படின்னா கோஸ்டல் கோரமண்டல் கோஸ்ட் இருக்குல்ல, கோரமண்டல் கோஸ்ட் இப்போ தான் பார்த்தோம். அது வந்து கோஸ்டல் ஏரியா சைடு இருக்கிறது பேர் கோரமண்டல் கோஸ்ட். அந்த ஏரியாவில் தண்ணி வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ கடல் சீற்றம்னால கடல் தண்ணி உள்ளே வந்துடுச்சுன்னா அப்போ மண்ணோட தன்மை மாறி மண் வந்து உப்பு மண்ணாக ஆயிரும். ஸோ அதுதான் காரணம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா வேதாரண்யம் வந்து ஒரு பாக்கெட் ஆஃப் சாயில், செலைன் சாயில் சொல்கிறாங்க. ஸோ வேதாரண்யம், செலைன் சாயில், வேதாரண்யம்னு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் கொடுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. சுனாமி வந்துச்சுல, அந்த சுனாமினால் இந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே இப்போ செலைன் சாயிலாக மாறிடுச்சு. அதோடைய தன்மை, விவசாய தன்மையை சுத்தமாக இழந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாயில் எரோஷன் இருக்குது. ஸோ இந்த சாயில் எரோஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோவும் பார்த்துருங்க, அடுத்த பார்ட் வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், 10th ஜியாகிரஃபி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். மறக்காமல் பாருங்கள். சாயில் எரோஷன், நேச்சுரல் வெஜிடேஷன், அடுத்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எல்லாமே பார்த்துருவோம். நேச்சுரல் டிசாஸ்டர் இன் தமிழ்நாடு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போட. உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.